ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மோத்திச்சூடு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக சீக்கிரம் வீட்டில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு கப்பு கடல மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு தண்ணியில் இந்த மாவை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் வராத அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் சூடுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ கரைச்சிருக்கிற மாவை எடுத்து நல்லா கையாலேயே இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் இந்த மாதிரி விடுறேன். நம்ம பக்கோடாலாம் எடுத்து விடுவோம்ல, அந்த மாதிரி விடலாம். இல்லை கரண்டியில் கூட நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பொரித்து இதை எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி எல்லாம் க்ளீனாக பொரித்து எடுத்துகிட்டு நல்லா வந்திருக்கு கிறிஸ்பியாக. இப்போது இது கொஞ்சம் ஆறின உடனே இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இப்படி அரைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாம் அரைச்சி ஒரு தனியாக வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு சிட்டிகை அளவுக்கு கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் பிசுப்பு தன்மை வந்தால் போதும், ஆனால் பாகம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடல மாவை எடுத்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நெய் இது நல்லா மணமாக இருக்குது. நல்லா நெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெள்ளரி விதையை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. மோத்திச்சூடு லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ லட்டு எல்லாம் பிடிச்சாச்சு. இன்றைக்கி நான் கோபால் டைரி பியோர் கீல தான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.